ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம குட்டி குழந்தையா இருக்கும்போது நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இன்னைக்கு உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம். வெல்கம் டு சில் அண்ட் சியர் அஃபிஷியல். வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அது எல்லாமே உண்மையா இல்லையா, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மீனிங் இருக்கான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராத்திரி நேரத்தில் நகம் வெட்டக்கூடாதா இல்லையான்னு. இது ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க. அந்த நகம் அப்படியும் மீறி வெட்டினா உங்களுக்கு பேட் லக் தான் வரும்னு மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் வீட்டில் எல்லா தடவையும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன உண்மைனா, பழங்காலத்தில் இருக்கும்போது அந்த எல்லார் வீட்லேயும் லைட் இருக்காதனால நைட்டு நம்ம நகம் வெட்டும் போது அந்த டியூப் லைட் எதுவுமே எரியாதனால நமக்கு தான் கையில் அடிப்படும் சொல்லிட்டு தான் அந்த ராத்திரி நேரத்தில் நகம் வெட்டக்கூடாது சொன்னாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அடுத்து ஒரு கிளாசிக்கான பிலீஃப். சாயங்கால நேரத்தில் நம்ம வீடு பெறக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் இதோட உண்மை என்னென்னா, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது இது. ஆனால் கிட்டத்தட்ட உண்மை தான். ஏன்னா நம்ம சாயங்கால நேரத்தில் நம்ம பெருக்கும் போது ரோட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. சப்போஸ் அதில் தங்கமாக இருக்கலாம், இல்லை சில்வராக இருக்கலாம். அது எல்லா இடத்துலையும் கீழே இருந்துச்சுன்னா நம்ம பெருக்கும் போது அதையும் சேர்த்து பெருக்கிறோம்ல. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம ராத்திரி நேரத்தில் வீடு பெருக்கணும்னா நம்மளோட தங்கம் இல்லை ஏதாவது காசு இல்லை எல்லாமே காணாமல் போயிடுமா. அதுதான் அவங்க நம்ம இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருக்கும் போது எல்லாத்தையும் அது கொண்டு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நம்ம நாட்டில் இதை பற்றி நிறைய பெரிய லெவலான பிலீஃப் இருக்குது. நம்ம கரெக்டாக எங்கேயா வெளில போகும்போது நம்ம தும்முனோன்னா அது கன்ஃபார்ம் ஒரு பேட் டைம்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளோட போகிற ட்ரிப்பே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் இதுவும் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் மித்து தான். ஏன்னா நம்ம இந்த மாதிரி தும்மும் போது நம்மளுக்கு ஃபீவர் இல்லை அந்த மாதிரி வருது, அதை சொல்லி தான் நம்ம தும்புகிறோம். ஆனால் இவங்க எல்லாருமே மாற்றி பேட் லக் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் நீ அப்படி வரியா? ஃபோர்த்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எங்கேயாவது வெளில போகும்போது நடுவில் ஒரு கருப்பு பூனை கிராஸ் பண்ணிச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது கன்ஃபார்மாக பேட் லக்காக தான் தரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட உண்மையானது என்ன தெரியுமா? ஏன்னா யூரோப்பில் இந்த மாதிரி ஒரு பிளாக் கேட் விச்சோட பூனைன்னு சொல்லுவாங்க. அதனால் விச்சோட பூனைனா அது கன்ஃபார்ம் பேட் லக்கை தரும்னு நம்ம எல்லோரும் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. அப்போ புரியல, இப்போ புரியுது. ஆனால் இதுலேயே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சப்போஸ் இப்போ ஒயிட் கேட் கிராஸ் பண்ணிச்சுன்னா அது ப்ரொமோஷனை தருமா? ஜோக் இல்லையா? இப்போ இது உங்களுக்கான நேரம், நீங்களே சொல்லுங்க, இது ஃபேக்டா இல்லை ஃபேக்கானு. நேரத்தில் கர்டு சாப்பிடக்கூடாதான். இது ஃபேக்டா இல்லை ஃபேக்கா, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். நிறைய பிலீஃப் கேட்கறதுக்கே கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கண்மூடித்தனமாக ஃபாலோவோ பண்ணக்கூடாது, கண்மூடித்தனமாக அதை ரிஜெக்டும் பண்ணக்கூடாது. அதனால் எது கரெக்டு நீங்களே யோசித்து முடிவெடுங்க. பிலீஃபில் அது சில லாஜிக்கான ஆன்சர்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் நீங்களே யோசித்து தான் முடிவெடுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் அடுத்த ட்ரிப்பில் நீங்கள் ஸ்னீஸ் பண்ணி உங்கள் ட்ரிப் கேன்சல் ஆகும். என்ன பறக்கான அது என்ன சொன்னேன். லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.